லக்னம்ல இப்ப கேது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் சொல்லலாங்கண்ணா? கேது அப்படின்னாலே குழப்பம்ன்றது ஒரு பெரிய வேர்டா வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது வேற மாதிரி ரிசல்ட் இருக்கு. ஸோ அந்த குழப்பத்திலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமா நம்மளுடைய சனாதன தர்மத்தில் சொல்லியிருக்கிறது விநாயகர் வழிபாடு. அந்த விநாயகர் வழிபாடு நம்ம கோயிலுக்கு போயும் நம்ம பண்ணலாம். அண்ட் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம வீட்லேயே கூட பண்ணக்கூடியதுக்கு நிறைய வகைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருக்கு லக்னத்துல கேது இருந்தாலும் கேள்வியில ரொம்ப குழப்பிக்குவீங்களா அப்படின்னு கேட்டா ஆமான்றது டக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இரண்டாம் வீட்டில் கேது இருந்தால் அந்த ஜாதகர் இந்த எளிய முறை பரிகாரம் செஞ்சு அந்த பிரச்சனையை குறைச்சிக்க முடியும். இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டான ஒரு முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தரை புரிச்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அங்க ரொம்ப மைனஸா இருக்கும். ஏழாம் வீட்டில் கேது இருந்தால் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆறதெல்லாம் இந்த ஏழாம் வீட்டுல கேது இருக்கும்போது, அண்ட் எதுவுமே உடம்புல ஒட்டாம இருக்கிறதும் இந்த ஏழாம் வீட்டு கேதுல இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க கண்டிப்பா நித்திய பிரீத்தி பண்ணிக்கிறதா ரொம்ப சிறப்பா கொடுக்கும். ஒன்பதாம் வீட்டில் கேது இருந்தால் ஒன்பதாம் வீட்டுல கேது இருக்கு அப்படின்னா அப்பா வழியில வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அங்க பிளாக் ஆயிட்டே இருக்கும். 12ஆம் வீட்டுல கேது இருக்கிறது மிகப்பெரிய தவறுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய விஷயங்கள் அவங்க ஒரு கன்ஃபியூஷன், ஓவர் திங்கரா இருப்பாங்க. ஒரு விஷயத்த பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுப்பாங்க அப்படின்றது சொல்லணும். 12ல கேது இருந்தா அடுத்த பிறவி இல்லை அப்படின்றது ஜென்ரலான ஒரு டாக். ஆனா அது அப்படி இல்லைன்றது பழைய சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்த பேர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். இப்போ கேது பகவான் மேம் ஒவ்வொரு ஜாதகருக்குமே ஒவ்வொரு ஸ்தானங்கள்ல இருக்கு மேம். ஸோ லக்னம் முதல் 12 வீடுகள்ல இருக்கு மேம். எந்தெந்த வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு தனித்தனியா என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறது எளிய முறையில் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் லக்னம்ல இப்போ கேது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் சொல்லலாங்க மேம்? லக்னத்துல கேது அப்படின்னாலே இட் இஸ் கால்ட் டபுள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே போனால் நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக அது வெட்டிடும் அப்படின்றத மெயின் கருத்தாக வச்சுக்கணும். அண்ட் கேது அப்படின்னாலே குழப்பம்ன்றது ஒரு பெரிய வேர்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது வேறு மாதிரி ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த குழப்பத்திலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய சனாதன தர்மத்தில் சொல்லியிருக்கிறது விநாயகர் வழிபாடு. அந்த விநாயகர் வழிபாடு நம்ம கோயிலுக்கு போயும் நம்ம பண்ணலாம். அண்ட் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம வீட்லேயே கூட பண்ணக்கூடியதுக்கு நிறைய வகைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லக்னத்தில் கேது இருக்குது அப்படின்னா எதை எடுத்தாலுமே கன்ஃபியூஷன். யாருக்கு லக்னத்தில் கேது இருந்தாலும் கேள்வியில ரொம்ப குழப்பிக்குவீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமான்றது டக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நித்தியப்படி டென்ஷன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மேபி ஒரு 3 கிலோ பச்சரிசி போதும். இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். பச்சரிசி வாங்கிக்கோங்க. ஒரு தனியாக ஒரு எம்டி டப்பாவும் வச்சுக்கோங்க. உங்கள் தட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் சாப்பிட போகிறீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் வச்சுக்கணும் முன்னாடியே. அப்போ எப்படி ஆகும்? டெம்ட் ஆகும் இல்லைங்களா? உங்களுடைய டெம்ட்டை அங்கே கண்ட்ரோல் பண்ணணும். தட் இஸ் த சைக்கலாஜிக்கல் ஃபீல் டு ஓவர் கம் இட். அப்போ என்ன பண்ணணும், அதை நீங்கள் ஸ்மெல் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் ஒரு பிடி அரிசி எடுத்து நீங்கள் உங்கள் மனசார நீங்கள் நெஞ்சில் வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் 8 டைம்ஸ் பண்ணிவிட்டு தென் அந்த அரிசியை இன்னொரு டப்பாவில் போட்டுருங்க. இவ்வளவு தான் நீங்கள் பண்ணுறது. சங்கடகர சதுர்த்தி வரும்போது இதோட நீங்கள் நெய், வெல்லம் எல்லாமே சேர்த்து கோயிலில் கொண்டு போய் கொடுத்து அல்லது நீங்களே சக்கரை பொங்கல் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. பாருங்க, இந்த ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொறுமையை கொடுத்து அந்த குழப்பத்திலேருந்து மீண்டு வரதை நீங்கள் கண்ணார பார்க்கலாம். இது குட்டியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா லக்னத்தில் கேது நித்திய கன்ஃபியூஷன் அப்படின்றது தான் பாயிண்ட். இரண்டாம் வீட்டில் கேது இருந்தால் அந்த ஜாதகர் இந்த எளிய முறை பரிகாரம் செஞ்சு அந்த பிரச்சனையை குறைச்சிக்க முடியும். இரண்டாம் வீடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான வீடு. எப்பயுமே ராகு கேதுகள் 1, 2ல் இருந்தால் ரொம்ப டென்ஷன். அதுலேயும் கேது இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப டென்ஷன். ஏன்னா முக்கியமாக 2ஆம் வீடுன்றது என்ன? தனம், வாக்கு, குடும்பம், சந்தோஷம், எல்லா விஷயமே. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டான ஒரு முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தரை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அங்கே ரொம்ப மைனஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தையா இருந்தது அப்படின்னா உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க அம்மா. திடீர்னு அந்த பையன் என்ன கேட்பான்னா, அம்மா வண்டி எப்படிமா ஓடுது, பெட்ரோல் ஊற்றினா எப்படி ஓடுது அப்படின்னு கேட்பான். சம்பந்தம் இல்லாத தாட்ஸ் அங்கே வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக
நம்ம வந்து இந்த ஒரு பொறுமையும் லிங்கிங் பிட்வீன் அதர்ஸ்க்கு நம்ம ஏற்படுத்தணும். இதுக்கு வந்து நீங்க கோயிலுக்கு போய் அந்த 2ஆம் வீடு எந்த வீடுன்றது பாருங்க. கேதுவுக்கு ஃபேவரபிள் வீடா இருந்ததுன்னா, கோயில்ல சங்கடஹர சதுர்த்திக்கு மினிமம் 7 வாரங்கள் போயிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அப்படி இல்ல சிம்ம கேதுவா இருந்தது, செவ்வாய் வீட்டு கேதுவா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா இந்த பரிகாரம் அதாவது ஒரு பிடி பச்சரிசியில பண்ணக்கூடிய பிரீத்திகள் கண்டிப்பா உங்க ரெகுலரா பண்ணிட்டே இருக்கட்டும். அப்பதான் உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அவங்க ஈஸியா போ முடியும். 3ஆம் வீட்டில் வந்து கேது பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் என்ன எளிமுறை பரிகாரம் பண்ணலாங்க மேம்? 3ஆம் வீட்ல கேது இருந்ததுன்னா பெரிய ஒண்ணும் மைனஸஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஜென்ரலி அவங்க விநாயகர் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வர்றது ஒரு பிராக்டிஸா வச்சிருந்தாலும் சரி, அங்கிருந்து அருகம்புல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வாங்கிட்டு வந்து அவங்க பாக்கெட்ல கொஞ்சம் கொஞ்சம் அருகம்புல் டெய்லி எடுத்து வச்சுட்டு இருந்தாலும், அவங்க ஒர்க் பண்ற இடத்துல, அவங்க பூஜை பண்ற இடத்துல ஒரு கட்டு அருகம்புல் அவங்க வச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு ரிலீஃப் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். 4ஆம் வீட்டில் வந்து கேது பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் என்ன எளிமுறை பரிகாரம் செய்யலாங்க மேம்? 4ஆம் வீட்ல கேது இருந்தது அப்படின்னா, அவங்க எந்த ஒரு சுகஸ்தானத்துக்கு போகும்போதும் அவங்களுக்கு வந்து ஒரு தடை ஏற்படும். எல்லாம் நல்லா தாண்டா போயிட்டுருக்கு. இந்த வண்டி வாங்கணும்னு போனாலே ஒரே வண்டி ரிப்பேராவே ஆயிட்டுருக்கு. வீடுன்னு சொந்த வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா ரிப்பேர் பண்ணி 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 மாளல. குடி போயிட்டேன். 1.5 வருஷமா ஃபினிஷ்ட் அப்படின்ற பாயிண்ட் இல்ல. எவனோ ஒருத்தன் வேலை செஞ்சுட்டே இருக்கான் வீட்ல அப்படின்லாம் யாரெல்லாம் சொல்றீங்களோ, அவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல கேது வந்து இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்க எடுக்கக்கூடிய வெஞ்சர்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு வெஞ்சர் வந்து கிளியரா முடியணும் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து திருப்தியா முடியணும் அப்படின்னா, நீங்க வீட்லயே கண்டிப்பா இந்த சங்கடஹர சதுர்த்தி தானம்ன்றது தான் இதுக்கு பேரு. அது ஒரு பிடி அரிசி எடுத்து நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி தட்டுல எல்லாமே பரிமாறி இருக்கணும். ஒரு வாய் வைக்கிறது தான் பேலன்ஸா இருக்கணும். அப்ப நம்ம வயித்துல எண்டோக்ளோரிக் ஆசிட் அதாவது பசியை தூண்டக்கூடிய ஆசிட் வந்து வந்துரும். அது வரும்போது நமக்கு இன்ட்யூஷன் எப்படி இருக்கும், அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிடி அரிசி எடுத்து மானசீகமா பிரார்த்தனை பண்ணி குழப்பம் விடுபட அப்படின்றது தான் பிரார்த்தனை. அதை நீங்க 1 மினிட் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு அந்த அரிசியை இன்னொரு டப்பால போட்டுட்டே வரும்போது அந்த 30 செகண்ட்ஸ் இவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுக்குமான்னு யோசிப்பீங்க. அவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுக்கும். அவங்க வின்னிங் சீக்ரெட் சூப்பராகவே அவங்களுக்கு கிடைக்கும். இதை பண்ணிட்டு தென் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க வந்து எடுத்துட்டு போய் கோயில்ல தானம் கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. 5ஆம் வீட்டில் கேது இருக்கிற பட்சத்தில் அந்த நபர்கள் என்ன எளிய முறை பரிகாரம் செஞ்சு அந்த பிரச்சனையை குறைச்சிக்கலாங்க மேம்? 5ஆம் வீட்ல கேது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பாயிண்ட். ஒய்னா 5ன்றது தான் மனசு. நம்ம மனசு அப்படின்றது சரியில்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயமே ஜெயிக்கவே முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசோலேஷன்லேயே அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தை பிறக்கக்கூடிய விஷயத்துல அதிகமான தாமதம் ஏற்படுறது அப்படின்றதும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம், நிறைய செலவு பண்ணிட்டோம், சூப்பரான டாக்டர் தான், ஆனால் அவங்களுக்கு மட்டும் ரிசல்ட்ஸே கொடுக்கல அப்படின்றவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் கேது இருக்கும். ஸோ 5ஆம் வீட்டில் கேது இருக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்ச்சியாகவே அவங்க வந்து சங்கடஹர சதுர்த்தி சூப்பராக நடக்கக்கூடிய பழமை வாய்ந்த விநாயகர் கோயிலில் போய் அவங்க அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிறதும் அந்த பாலபிஷேகத்தை கண்ணார பார்க்கறதும் வெற்றிலை மாலை தொடர்ந்து அங்கே போட்டுட்டு வரதும் அந்த வெற்றிலையை வாங்கிட்டு வந்து உட்கொள்ளும் போதும் அந்த அருகம்புல் விநாயகருக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் கொஞ்சம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது தான் அதுலேருந்து டோட்டல் ரிலீஃப் வரும். நான் சொல்கிறேன், இந்த வீட்லேயே பண்ணக்கூடிய பரிகாரமும் கண்டிப்பாக பண்ணலாம். 5ஆம் வீட்டு கேது கேர் எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான கேது. 6ஆம் வீட்டில் கேது இருந்தால் அந்த ஜாதகர் என்ன எளிய முறை பரிகாரம் செய்யலாங்க மேம்? 6ஆம் வீட்ல கேது ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல. பட் நீங்க உங்களுக்கு கேது தசை நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 6ஆம் வீட்ல கேது இருக்கிறவங்களுடைய நெகட்டிவிட்டி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் பீட் பண்றதுக்கு முன்னாடி வரவே மாட்டாங்க. ஸோ இப்படி பேசுனா அவங்க அப்படி பேசினா என்ன பண்றது, இப்படி பேசினா என்ன பண்றது, வியூகத்திலேயே வந்து அவங்க சேலஞ்சஸை வின் பண்ண பிளாக் பண்ணுது. அதுலேயும் அந்த 6ஆம் வீட்டில் சனியும் கேதுவும் இருந்தது அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஓரத்துக்கு தள்ளிக்கிட்டு ஒரு ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்களே ஒழிய அந்த யோசனையை ரிசல்ட்டுக்கு கொண்டு வராமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கூட்டு கிரக அமைப்புல கேது இருக்கான்னு பாருங்க, குரு பார்க்குறாரான்னு பாருங்க, சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சனி கேது அங்கிருந்து அப்போ சனி திசை நடக்குதான்னு பாருங்க. அப்படியெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணுமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை சுபமா இருக்கு அப்படின்னா ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இது எக்ஸ்ட்ரீம் மைனஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பிளஸுமே இந்த கேதுல இருக்கு. 7ஆம் வீட்டில் கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் மேம்?
7ஆம் வீட்ல கேது அப்படின்றது கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டிய ஒரு பொசிஷன் தான். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆறதெல்லாம் இந்த 7ஆம் வீட்ல கேது இருக்கும்போது. எதுவுமே உடம்புல ஒட்டாம இருக்கிறதும் இந்த 7ஆம் வீட்டு கேதுல இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பா நித்திய பிரீத்தி பண்ணிக்கிறது தான் ரொம்ப சிறப்பா குடுக்கும். நித்திய பிரீத்தி அப்படின்றது என்னன்னா, நீங்க டெய்லி மார்னிங் டிஃபன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபுட் அப்படின்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாமே தட்டுல பரிமாறுனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஒரு பாத்திரத்துல பச்சரிசி, இன்னொரு எம்ப்டி பாத்திரம் வச்சுக்கிட்டு, டே 1 ஸ்டார்ட் பண்றது சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிடி அரிசி எடுத்துட்டு, நீங்க உங்க மனசுன்ற இடத்துல நெஞ்சில வச்சுட்டு, மனசார ஒரு 8 தடவ பிரீத் இன், பிரீத் அவுட் நல்ல டீப் பிரீத் இன், பிரீத் அவுட் பண்ணிட்டு, இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சங்கடஹர சதுர்த்தி வரும்போது அதுல வெல்லமும், நெய்யும் சேர்த்து நீங்க சக்கரை பொங்கல் பண்ணி எடுத்துட்டு போய் அங்க மினிமம் 7 பேருக்காவது நீங்க தானம் பண்ணிட்டு வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த 7ஆம் வீட்டு கேதுனால வரக்கூடிய பிரச்சனைய இவங்களே ஹேண்டில் பண்ற அளவுக்கு அந்த பொறுமைய கொண்டு வந்துரும். அப்ப ஈஸியா லைஃப வின் பண்ணி கொண்டு வந்துரலாம். 8ஆம் வீட்டில் கேது பகவான்றதுனால அந்த ஜாதகர் எந்த வகையான எளிய முறை பரிகாரம் செஞ்சு அந்த பிரச்சனையை குறைச்சிக்கலாங்க மேம்? 8ஆம் வீட்ல கேதுன்றப்ப எளிய முறைன்ற வார்த்தைக்கே அங்க வந்து செல்லுபடி இல்லன்னு வச்சுக்கோங்களேன். தே மஸ்ட் பி வெரி, வெரி காஷன். ஏன்னா சர்ப்ரைஸா பல விஷயங்கள் கட் ஆகும். உங்களுக்கு தான் நினைப்பீங்க. ஆனா அந்த இடத்துல வேறையாகும். வம்சாவழியா ஒரு ப்ராப்பர்ட்டில நீங்க இருப்பீங்க. உங்க கைக்குன்னு வந்த உடனே அந்த ப்ராப்பர்ட்டில 108 பிரச்சனைகள் வரும். உங்க இதுல பாதி போயிடுச்சுன்னுலாம் சொல்லுவாங்க. என்னடா இத்தனை நாள் அதே தடத்துல தான்டா இருந்தோம். அதே தான் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் பேசுவீங்க. 8ஆம் வீட்ல கேது ரொம்ப ரொம்ப காஷனா இருக்கணும். கண்டிப்பா சங்கடஹர சதுர்த்தி தானம் பண்ணிக்கணும். ராகு கேதுக்கு பிரீத்திகள் பண்ணிக்கணும். துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு பண்ணணும். வராகி அம்மன், பைரவரை நீங்க வழிபாடு பண்ணணும். அதே மாரி கோயிலுக்கும் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு மனதார போய் உட்கார்ந்து, அங்க நடக்கக்கூடிய அபிஷேகங்கள்ன்ற விஷயத்த ஒரு சாப்டரே நம்ம பேசலாம் இல்லையா? ஸோ அவங்க யூஸ் பண்ற பன்னீரு, தண்ணீரு, தென் இளநீரு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் எல்லா குழப்பங்களும் நீராக போயிடணும் அப்படின்ற பிரார்த்தனை வச்சுட்டு, நீங்க தினமும் விநாயகருடைய பஞ்சரத்னம் கேட்டு வர தான் இதுலேருந்து வெளியில வர முடியும். 8ஆம் வீட்டு கேது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 9ஆம் வீட்டில் கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி எளிய முறை பரிகாரம் செய்யலாங்க மேம்? 9ஆம் வீட்ல கேது இருக்கு அப்படின்னா, அப்பா வழியில வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அங்க பிளாக் ஆயிட்டே இருக்கும். நல்ல உறவுன்றது இருந்தா கூட அவங்களால எந்த ஒரு ப்ளஸுமே உங்களுக்கு ஏற்படாது. எதை எடுத்தாலுமே ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே வீட்ல நெறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நல்லா பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அப்பா வந்து ஏத்த மாரி உட்கார்ந்த உடனே ஒண்ணு அப்பாக்கு சுர்ருன்னு கோவம் வந்துரும். இல்ல இவருக்கு கோவம் வந்துரும். அந்த டைனிங் டேபிளே ரொம்ப வந்து மோசமாயிடும். ஸோ திருப்தியான ஒரு மனோநிலை அப்படின்றது 9ஆம் வீட்டுக்கு அங்க வரவே வராது. எதுவுமே இவங்களுக்கு அனுபவிக்கிற யோகங்கள் ரொம்ப குறைவாவே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த எளிய முறை பரிகாரம் அப்படின்றது கண்டிப்பா பண்ணணும். காலையில ஃபர்ஸ்ட் ஃபுட்டுன்னு போது கண்டிப்பா அவங்க ஒரு பிடி பச்சரிசி எடுத்து மனசார பிரார்த்திச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா பிரீத் இன், பிரீத் அவுட் நல்லா விட்டுட்டு மினிமம் 8 டைம்ஸ்னு வச்சுக்கலாம். அதை வந்து இன்னொரு டப்பால போட்டுட்டே வந்து அதோட வந்து சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு இது கோயிலுக்கு எடுத்துட்டு போய் உங்களால முடியும்னா வீட்லயே நீங்க பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான பொருட்கள் ஏலக்காய், பச்சை கற்பூரம், நெய், வெல்லம் எல்லாம் வாங்கி கொடுத்து ஐயரையே சமைச்சு கூட நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க கைகளால கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஐயரை எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்க. டிஃப்ரென்ஸ் பாருங்க, சம்திங் அமேசிங்கா டிஃப்ரென்ஸ் இருக்கும். 10ஆம் வீட்டில் கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன எளிய முறை பரிகாரம் செய்யலாங்க மேம்? 10ஆம் வீட்ல ஒரு பாவியாவது இருந்தா சூப்பர் தான் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 10ல கேது இருக்கலாம். பட் அந்த 10ஆம் வீடு கேதுக்கு எப்படி இருப்பார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சுக்கிரன் வீட்டு கேதுவா, சூரியன் வீட்டு கேதுவா, செவ்வாய் வீட்டு கேதுவா, குரு வீட்டு கேதுவா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி சுபகிரகங்கள் கேதுவை பார்க்குதா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஸோ கேதுவுடைய ஃப்ரிக்ஷன் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கணும். 80 to 90% வந்து பெரிய மைனஸஸ் இருக்கிறது இல்லை. அப்படி இல்லை, அது வந்து ரொம்ப ப்ராப்ளமாகவே இருக்குது. தொழில் வந்து கன்ஃபியூஷனாகவே இருக்குது. எந்த தொழிலுக்கு போனாலும் கட் பண்ணி விடுது. நான் நிறைய தொழில்கள் பண்ணிட்டேன், ஒன்றுமே ஒட்டலை அப்படின்றவங்க இந்த 10ல கேது இருக்கக்கூடிய மைனஸாக இருக்குது. அப்படிப்பட்டவங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த நித்திய பூஜைகள் ரொம்ப நல்லா நடக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்துகிட்டு அந்த பூஜையில் நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அதுலேயே ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு 11ஆம் வீட்டில் வந்து கேது இருக்கிற பட்சத்தில் அந்த ஜாதகர் என்ன எளிய முறை பரிகாரம் செய்யலாங்க மேம்? 11ஆம் வீட்ல கேது இருந்தா உடனே நாங்கெல்லாம் சொல்றது, அப்பாடி கேதுன்றது 12 கட்டத்துல எங்கேயாவது தானே இருக்கணும், 11ல தான் இருக்கு, சம்திங் சூப்பர். ஏன்னா 11ன்றதுல
எந்த ஒரு பிளான்ட்டுக்குமே நெகட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட்டே இங்க இல்ல. அங்க கெட்டவன் வந்தா கூட அவன் கெட்டவன் அல்ல அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது 11ஆம் வீட்ல கேது இருக்கிறதுன்றதுக்கு ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்ல. நம்ம ஜென்ரலி நம்மளுடைய தர்மத்துல பார்த்தீங்கன்னா, விநாயகர் கோயிலுக்கு போகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ விநாயகர்ன்றது நம்ம இதுக்குள்ளேயே வந்து ஊடுருவி வந்துட்டார். அப்படி இருக்கும்போது ரொம்ப பெருசா கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் கோ ஆன் த ஃப்ளோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்களுக்கு கேது திசை நடந்தா, அவங்களுடைய கேது புத்தி நடந்தா, கேது அந்தரம் நடந்தா எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ணுங்க. ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து சதுர் தேங்காய் உடைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நிறைய பிளஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சதுர் தேங்காய் உடைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரியான ட்ரிக்குங்க. அதாவது அதை போட்டு உடைக்கும் போது டப்புன்னு உடைஞ்சு அந்த தண்ணி சிதறது இல்லையா? அவ்வளோ விஷயங்களும் நம்ம பிரெயின் வந்து அவ்வளவா ஆக்டிவேட் ஆகும். ஸோ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே அதுல சீக்ரெட் இல்ல. உங்கள மாத்தி, அதாவது நம்மள மாத்தி நமக்கு அதுக்குண்டான விஷயத்துக்குள்ள நுழைய வைக்குது. அதான் நம்ம சூப்பரான சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டு முறையுமே. ஸோ 11ல கேது இருக்கும்போது ரொம்ப பெருசா கவலைப்பட வேண்டாம். 12ஆம் வீட்டில் வந்து கேது இருந்தால் அந்த ஜாதகர் என்ன எளிமுறை பரிகாரம் செய்யலாங்க மேம்? 12ஆம் வீட்ல கேது இருக்கிறது மிகப்பெரிய தவறுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய விஷயங்கள் அவங்க ஒரு கன்ஃபியூஷன், ஓவர் திங்கரா இருப்பாங்க. ஒரு விஷயத்த பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுப்பாங்க அப்படின்றத சொல்லணும். 12ல கேது இருக்கிறது ஒரு வழியில பிளஸ்ட் அப்படின்றது தான் சொல்லணும். நிறைய பேர் ஒரு தப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, 12ல கேது இருந்தா அடுத்த பிறவி இல்ல அப்படின்றது ஜென்ரலான ஒரு டாக். ஆனா அது அப்படி இல்லைன்றது பழைய சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்களுடைய இறுதி முடிவுகள் இருக்கு இல்லைங்களா? யாரா இருந்தாலும் இந்த பூமிக்கு வந்து ஒரு நாள் வந்து போயே தான் தீரணும். அப்படி இருக்கும்போது அவங்க இங்கிருந்து தன்னுடைய ஆத்மா போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம திடீர்னெல்லாம் இறந்து போயிடுறாங்க. விளையாண்டுட்டே இருந்தாங்க, விழுந்தாங்க, இறந்து போயிடுறாங்க. சமைச்சுட்டே இருந்தாங்க, விழுந்தாங்க, பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த 12ல கேது இருந்து அதனுடைய ஞானத்தை அவங்களுக்கு வந்து கொடுத்து டக்குன்னு கஷ்டம் இல்லாம அவர் கூட்டிட்டு போயிடுறாரு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி 12ல கேது இருக்கிறவங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஞானத்தின் அடிப்படையில் இருப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் டு தெய்வீக சம்பந்தமான விஷயத்துல ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி ஞானம்ன்றது அவங்க கிட்ட பெருசா இருக்கும். ஸோ அவங்க பெருசா பண்ண வேண்டிய அவசியங்கள் ஒன்றும் கிடையாது. 12 வீடுகள்லையுமே கேது இருக்கிற பட்சத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.